Hi everyone, welcome to Beginners Cooking A to Z channel. இன்னைக்கு நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப் அளவு கடலை மாவு. பொட்டுக்கடலையை வறுத்ததுக்கப்புறம் மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அது ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூடான ஆயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சாஃப்டாக மாவு ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட்டு கிச்சன் ப்ரெஸ்ஸில் ஆயிலை க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா ஆயில் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு இந்த அச்சு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ மாவை உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மேக்கர் வச்சு நம்ம நிறையா ரெசிபி செய்யலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆயிலை நல்லா ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிட்டு போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. காராச்சேவுக்கு பண்ணுற மாதிரி இந்த மாதிரியும் நீங்கள் கட் பண்ணி விடலாம் கைகளாலே. அப்படி இல்லைன்னா முறுக்கு மாதிரி ஃபுல்லாக புழிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் உடச்சி எடுத்துக்கலாம். 2 மெத்தடுமே ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பி ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த பபுள்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிருச்சு. உடைச்சு பார்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.